நானும் நேத்து நைட்ல இருந்து பாக்குறேன் இந்த ரம்யா ஜோவும் வியானாவும் என்ன பிரச்சனைனே தெரியல. திவ்யா நீ கோவப்படுறாத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இதுங்க சமாதானப்படுத்துதுங்களா இல்ல இன்னும் வெறியேற்றி விடுதுங்களா அப்படின்னே தெரியல. என்ன மேட்டர் அந்த சாண்ட்ரா மேட்டர் திவ்யா கிட்ட ஓபன் பண்ணது இவங்க ரெண்டு பேர் தான் கரெக்டா. இந்த மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து உன்னியும் பிரச்சனையும் வந்து தப்பா ஒரு மாதிரி நினைச்சு அவங்க பொசசிவா ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மேட்டர் ஓபன் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சப்பே நானே சொன்னேன் கம்பல்சரி நாளைக்குள்ள ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி. சரி ஓகே திவ்யாவே பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு கேவலமான புத்தி இருந்தா அது அவங்க புத்தி, அதெல்லாம் நான் பெருசு பண்ணக்கூடாது, அது அப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அவ்வளவு கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் திவ்யா நீ கோவப்படல நீ வந்து வெறியாவல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரம்யா உட்காந்துக்கிட்டு நேற்று நைட் உட்காந்துட்டு அதாவது அடிக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும்ன்ற எண்ணமே இல்லை, ஆனா நீ அடிச்சிடாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது எனக்கு பார்க்கும் போது ரம்யா உண்மையிலேயே உங்களோட மோட்டிவ் என்ன, ஆக்சுவலா திவ்யாவை சமாதானப்படுத்துறதா இல்ல ஏத்தி விட்டு சண்டை வர வைக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கு. சீரியஸ்லி சொல்றேங்க இந்த இடத்துல ரம்யாவும் சரி வியானாவும் சரி ரெண்டு பேரோட மோட்டிவ் ஒரு மாதிரி கிளியரா தெரியுது. இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி ஒண்ணு நீங்க ஓப்பன் பண்ணிருக்கூடாது, இந்த மாதிரி சாண்ட்ரா வந்து உன்னையும் பிரச்சனை இப்படி நினைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணிருக்கூடாது. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் இந்த மேட்டர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மோசமான மேட்டர் தான், அவங்க வந்து ரொம்ப கேவலமா தான் யோசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க. ஆனா திருப்பி ஒரு மாதிரி கிளறிக்கிட்டே இருக்காங்க. திவ்யா நீ எதை பத்தி யோசிக்காத திவ்யா, நீ கவலைப்படாத திவ்யா, நீ வந்து அழாத திவ்யா அப்படின்ற மாதிரி. ஏய் நான் வருத்தமே படலடி, நான் கவலைப்படலடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ படுற உனக்கு தெரியுது, நீ வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ற, ஒரு மாதிரி அமைதியா இருக்கே அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சொல்றேன் ஒரு சம்பவம் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் வரக்கூடிய இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ கம்பல்சரி இருக்குங்க. பிரச்சனை வந்த பிறகு அப்புறம் கூட மேபி அந்த சண்டை நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த மேட்ரு பிரச்சனைக்குமே தெரியும். அதாவது தன்னையும் திவ்யாவும் கனெக்ஷன் பண்ணி அவங்க ஒய்ஃப் வந்து எப்படிலாம் சூசகமாக பேசிட்டு இருந்தாங்க. இதில் வேற சில ரிவ்யூவர்ஸ் வந்து முட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சாண்ட்ரா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து பொசிட்டிவ் ஆனால் திவ்யாவுக்கு என்ன பிரச்சனை, இந்த பொண்ணு என்ன ஓவரா துள்ளுது, லூசு மாதிரி பேசாதியா. நேற்று நைட் அவர் ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆக்சுவலாக எப்படி பேசுறாரு, இது எப்படி வந்து தப்பாக இருக்காது என்ன புரியல. ஒரு பொண்ணை சம்மதப்படுத்தி இன்னொரு பொம்பளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புருஷனையே சேர்த்து அசிங்கப்படுத்துறாங்க. இது கனெக்ஷன் பண்ணி அவங்க பேசும்போது அந்த விஷயம் தெரிஞ்சா கோவப்பட மாட்டாங்களா? எனக்கு அதுதான் புரியல. அந்த பொசசிவ்னஸ் தப்பே இல்லைன்றாருங்க அந்த மனுஷன். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நல்லா சோஃபா செட் போட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னையா இந்த மனுஷன் இப்படி பண்றாரு, இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலாக சாண்ட்ரா அப்படி யோசிச்சது தப்பே கிடையாதான். அவ்வளோ கேவலமாக அவங்க யோசிப்பாங்க. அண்ணன் தங்கச்சின்னு பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தவங்களை இப்படி கனெக்ஷன் பண்ணி அவங்க யோசிக்கிறாங்கன்னா அது எவ்வளோ மட்டமான புத்தி அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் இத்தனைக்கும் இன்னும் பெருசாக கூட திவ்யா ரியாக்ட் பண்ணல. ஏன்னா இவ்வளோ கேவலமான புத்தியாக இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சாண்ட்ரா கிட்ட சண்டைக்கே போல. அதுக்கு முன்னாடியே இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்க போறாரு. எனக்கு எப்படி அதாவது இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாரு, இது ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு நார்மலான விஷயமா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அதே மாதிரி தான் தொடர்பு பற்றி பேசினாங்க. அதாவது என் புருஷனை வந்து தப்பா பார்க்குறேன், என் புருஷனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்ற மாதிரி ஏதோ புருஷன் ஏதோ பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற லெவலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பொண்ணுங்களும் அவள் தான் பிரஜன் சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுற மாதிரியும் சாண்ட்ரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தாட்லேயே தான் இருந்தாங்க. பார்வதி லிட்டரலாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசோசியேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி புத்தி என்னன்னா அது மட்டமாக தான் சொல்லி அவங்க வேற வழி இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் புருஷனை எல்லாரும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது உங்க புருஷன் மேல உங்களுக்கு லவ் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு லெவலுக்கு மேலே கூட இருக்கலாம். அதுக்குன்னு அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க புருஷனை தான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, உங்க புருஷனை வளைச்சு போட ட்ரை பண்றாங்க. உங்க புருஷன் யார் கூட பேசின தங்கச்சியா பேசின பொண்ணு கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கனெக்ஷன், அதாவது இது வந்து சரியில்லையே அப்படின்ற மாதிரி நீங்க பாசிட்டிவ் ஆகி நீங்க ஒரு மாதிரி சண்டை போடுவீங்க அப்படின்னா அது உண்மையில மட்டமான ஒரு விஷயம். அதை வந்து சரின்னு சொல்றாங்களே அவங்க மண்டைக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதை சப்போர்ட் பண்றதே ரொம்ப கேவலமான விஷயம். எப்படி தான் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு திவ்யா அந்த மேட்டை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேற்று நைட்டே சண்டை போட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்படி போயிட்டாங்கன்னா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோசிக்கிறது ரொம்ப கேவலமாக யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்படி யோசிக்கிறாங்கன்னா நான் எதுக்கு அழுணும். அதாவது ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நீ வெளியே போய் இதை பார்த்தோன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணி அழுவ அப்படின்ற மாதிரி ரம்யாவும் வியானாவும் சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நான் எதுக்கு அழுவணும், அவள் அப்படி யோசிச்சா கேவலமாக யோசிக்கிறேன், நான் எதுக்கு அழுவணும், நான் அப்படி தப்பாக இது பண்ணல, நான் மைக்க மறைச்சிட்டு பேசலையே, நான் இது வந்து ஓப்பனாக தானே பேசுகிறேன், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா வெளியே தப்பாக போயிருக்கும். ஒரு மாதிரி அண்ணன் தங்கச்சின்ற மாதிரி ஒரு பாண்டிங்கில் இருக்கவங்கள இப்படி கனெக்ஷன் பண்ணி பேசுகிறாங்கன்னா அதுதான் கேவலமான புத்தின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ரம்யா உட்காந்து
உட்காந்து நேற்று நைட்டு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக திவ்யா சொல்கிறாங்க, இப்படி யோசிக்கிற சாண்ட்ராவும் பார்வதி கிட்டத்தட்ட ஒன்று தானே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க, பார்வதி கூட பரவாயில்ல, பார்வதி கூட நேராக சொல்லிடுவா, ஆனால் இந்த மாதிரிலாம் பின்னாடி ஒரு மாதிரி பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திவ்யாவும் ஆமாம் அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவங்களோட ரியாக்ஷனும் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பார்வதியை விட சாண்ட்ரா ரொம்ப மோசமாக சீப்பான ஒரு கேரக்டராக வந்து இவங்களுக்கு வந்து இப்போ தெரியுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கலவரத்துக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல விதப்பு தூவிட்டாங்க. அது முளைச்சி மரமாக போதா இல்லை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு கலவரம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உண்மையிலே சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி சீப்பான விஷயத்தை நிறைய இடத்துல பண்ணிட்டாங்க. அது வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்போ சாண்ட்ராவை எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க, வெளியே வந்த ஓல்டு கண்டஸ்ட் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே அவங்கள வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா நான் ஒன்று கேட்குறேன், இப்போ உங்களை பற்றி ஒருத்தவங்க வந்து தப்பாக முன்னாடி பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னா அப்போ யாரும் கேட்க மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க மாட்டீங்களா? அப்போ நீ அழுது ட்ராமா பண்ணால் ஏன் எல்லாம் சாண்ட்ராவை நோண்டுறாங்கன்னா அந்த அளவுக்கு நீ சம்பவத்தை பண்ணி வச்சிருக்க. எல்லாரும் யாரும் முன்னாடி பேசுறது இல்லை, எல்லாம் போய் பின்னாடி போய் சகுனி வேலையை பார்த்துட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பு ஒன்று போடுறது, நடிப்பு அரக்கின்ற பேருக்கு நடிப்பை போட்டு தாக்குறது. ஸோ இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேட்க சொல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறானுங்க. எப்படி சாண்ட்ரா போய் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க, டேய் என்னடா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எந்த பிரச்சனையிலும் அட்டாக் பண்ணலடா, அவங்க பண்ண சம்பவத்தை தான் எடுத்து பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு வலிக்குதுன்னா பண்ண சம்பவம் அவ்வளோ கேவலமான சம்பவம்னு அர்த்தம். ஸோ அவ்வளோ கேவலமான சம்பவத்தை பண்ணிட்டு நீங்கள் எதுவும் தெரியாத நல்ல பாப்பா மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக உட்காந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாம் அமைதியாக விட்டுருவாங்களா? வெளியே போய் வீடியோ பார்த்துட்டு வர கேட்க மாட்டானா? என்னை பொறுத்த வரைக்கும் வியனாவும் சரி ரம்யாவும் சரி கரெக்டான விஷயத்தை கேட்கறது எது தப்பு இல்லை, அதை ஓவர் டூ பண்ணால் தான் ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அதே மாதிரி மோஸ்ட்லி எல்லாம் கேட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது கலவரத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ரம்யாவோட வியனா ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணணும்னு நினைக்கிறதா என்னன்னு தெரியல. சம்திங் ஏதோ இந்த பொண்ணு ட்ரை பண்ணுங்க, மேபி பார்வதி இல்லாத குறைய வந்து நான் தீக்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து என் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பண்ணுதா என்னன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து திவ்யாவை சூப்பரா வந்து ஏத்தி விட்டாங்க. கண்டிப்பா சொல்றேன், திவ்யா வந்து மைண்ட் லெவலில் பயங்கர காண்டாயிட்டாங்க. சாண்ட்ராவை ஏதாவது ஒரு விஷயத்தில் சாண்ட்ரா சிக்கனா வச்சு கிழிச்சிடலாம் அப்படின்ற. ஏன்னா ஆல்ரெடி நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி சாண்ட்ராக்கு இவங்களும் டஃபாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக வந்து யோசிக்கிறாங்க, இவளை என்ன பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வச்சு கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல திவ்யா என்னதான் கேள்வி கேட்டாலும் சாண்ட்ராவால் திருப்பி பேசவே முடியாது. ஏன்னா சாண்ட்ரா பொசசிவ்னஸில் தான் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தப்பான ஒரு பார்வையில் தான் அவங்க என்ன அண்ணன் அதாவது தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பாசமா இருந்தாரு, அவருக்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து துரோகம் பண்ணிட்டா, அவளே பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுறா அப்படின்ற மாதிரி சில இடத்துல வந்து சாண்ட்ரா பேச இந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க அவங்களே சொல்றாங்க, பிரச்சனும் திவ்யாவும் தங்கச்சி அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. ஏய் எல்லாருமே தங்கச்சியாக தான் பார்த்தாங்க, இந்த பொம்பளை மட்டும்தான் என்ன பண்ணுச்சுன்னா ஓகே இவரும் திவ்யாவும் பேசுறது வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது, அது கொஞ்சம் டீப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு தாட் வந்துருச்சு, இவங்களுக்குள்ளேயே ஒரு இமேஜினேஷன் போயிடுச்சு. அதை போயிட்டு டேரெக்டாக திவ்யா கிட்ட இந்த மாதிரி அம்மா என் புருஷன் கூட அந்த அளவுக்கு பேசாத, எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க அப்பயே நிறுத்திருக்க போகிறாங்க. ஆனால் அதான் சொல்ல நேரடியாக சொல்கிறதுக்கு ஒரு மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த பயந்த ஒரு ஃபேஸ் மட்டும் தான் இருக்கே தவிர அந்த ஒரு தைரியம் இல்லை சுத்தமாக. போயிட்டு இந்த மாதிரி டேரெக்டாக சொல்லியிருக்கணும். சொல்லாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணுறாங்க. அப்படியே திவ்யா கூட இதுக்கப்புறம் பேசக்கூடாது, அவளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக கட் பண்ணி இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க. திவ்யாவும் போய் கேட்குறாங்க, ஏன் கூட பேச மாட்டேன், இது பண்றேன் அப்படின்னு அப்பெல்லாம் கத்தி அமுச்சு விட்டுறது. ஸோ இதே மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களோட தாட் வந்து அங்கே கிளியரா வெளியே தெரிஞ்சுது. ஓகே இப்படி தான் யோசிக்கிறாங்க அப்படின்றது கிளியரா வெளியே தெரிஞ்சுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் கேள்வி கேட்டால் அது ஒன்றே தப்பு, அது வந்து எப்படி சாண்ட்ரா எப்படி கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா திவ்யா இப்போ இறங்கி அடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. தப்பும் இல்லைங்க, சாண்ட்ரா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, நம்மளை தொடர்பு பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா அதாவது நான் அப்படி பழகலையே, உனக்கு எப்படி யோசிக்க தோணுச்சு அப்படின்னு கேட்கறது எந்த தப்புமே இல்லை. பார்க்கலாம் கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.